உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சில விஷக்கிருமிகள் கர்ம வீரர் காமராஜரை குறித்த சில வன்மமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றன. கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட்டன, அதிகமாக கள்ள நோட்டுகள் புழங்கியது என்று பிரபல யூடியூபர் முக்தார் கூறியிருக்கிறார். காமராஜர் ஆட்சி காலத்தில் எத்தனையோ நல்ல திட்டங்களை காமராஜர் செயல்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நீங்கள் யூடியூபராக வளம் வர்றீங்களே, நல்லா பேசுகிறீங்களே, என்ன காரணம் தெரியுமா? அந்த காலத்தில் காமராஜர் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால தான். நிறைய பேர் காமராஜர் காலத்திலே வாழ்ந்தவங்க, காமராஜர் காலத்தில் பயன்களை பெற்றவங்க அவரை இப்படி கூறுவது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் எத்தனையோ கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டன. மதிய உணவுடன் கூடிய கல்வி சாலைகளை திறந்தார். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். பல அணைக்கட்டுகளை உருவாக்கினார், தொழில் புரட்சியை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதனை உங்கள் காதுகள் கவனித்திருக்கிறதா? அப்படி இருக்கும்போது இந்த தவறான செய்திகளை மட்டும் பரப்புவது ஏன்? நிறைய பேர் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சமூக வலைதளங்களில் சில கெட்ட விஷயங்களை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இந்த மீடியாக்களோட வேலையே அதான். மீடியாக்கள் மற்றும் மீடியாக்களை பார்க்கிறவர்கள். ஏன்னா ஒரு காலத்தில் மீடியாக்களை வச்சு தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தையே சோலை முடித்தாங்க. இதை காமராஜரை குறித்து கெட்ட செய்தியை பரப்புறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முக்தார், உங்கள் யூடியூப் நிறைய டிஆர்பி அதிகமாகுமா, இல்லை லைக்ஸு அதிகமாக வருமா? ஒரு ரூம்குள்ளே ஒரு மைக்கு 4 கேமரா வச்சு பேசினா என்ன வேணாலும் பேசலாமா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? சமுதாயத்தில் இப்போ எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதையெல்லாம் உங்கள் யூடியூப் சேனல் ஏன் பார்காஸ்ட் பண்ணுறதில்ல? எதுக்காக அதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல? இந்த விஷயங்களை மட்டும் இப்போ போடுற காரணம் என்ன? இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன யூஸ்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை, சாதியற்ற தமிழ் தேசியத்தை உருவாக்கியவர் கர்ம வீரர் காமராஜர். சாதி ஒரு புற்றுநோய் என்று கூறியவர் கர்ம வீரர் காமராஜர். எல்லோரும் படிக்க பள்ளிக்கூடம் தொடங்கியவர். அது சாதியற்ற தமிழ் தேசியம்தானே? இது போன்ற நல்ல செய்திகள் நிறையாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் போடாமல் எப்பொழுதும் கெட்ட விஷயங்களை மட்டுமே சிலர் முன்னெடுத்து சில தவறான செய்திகளை மட்டுமே சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா நல்ல விஷயங்களை பரப்புனா யாருமே பார்க்க மாட்டோம். ஸோ காமராஜரை பற்றி தப்பாக போட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் பொங்கி எழுவாங்க, நிறைய விமர்சனங்கள் வரும். உங்கள் பேர் வெளியே தெரியும் அப்படி தான் நினச்சி நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, அவங்களோட பேர் வெளியே தெரியும். ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லும் அந்த ஒரு வாரம் ஃபுல்லும் அந்த யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் அவங்க பேர் தான் ஓடிட்டுருக்கும். அவர் இப்படி பேசிட்டாராம்பா, அப்படி பேசிட்டாராம்பா. அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறைந்த தலைவர்களை பேசி என்ன பிரயோஜனம்? மறைந்த தலைவர்களை விமர்சிப்பதனாலும் அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்துவதனாலும் கிடைக்கும் பயன்கள் உங்களுக்கு என்ன? கர்ம வீரர் காமராஜரை குறித்த இந்த பதிவினை போட்ட முக்தார் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். வணக்கத்துடன் பெருமாள்புரம் பெருமாள், நாட் 7.